அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹவா மனத்தூண்டுதல் உளத்தூண்டுதல் என்பதை நாங்கள் சரியான முறையில் ஒரு ப்ராக்டிக்கலாக விளங்கணுமாக இருந்தால் ஒவ்வொரு மனிதரும் என்ன செய்யணும்? தனியாக இருந்து எல்லா மனிதர்களும் பாவம் செய்கின்றவர்கள் தான். செய்யாத பாவங்கள்னு ஒரு பட்டியல் போடுங்க. எல்லாரும் செய்த பாவங்களை தானே அல்லாஹ்வோட ஒரு முஹாசபத்து நஃப்ஸ் செஞ்சுக்கிட்டு இருப்போம். செய்யாத பாவங்கள் இருக்குது. நம்ம செய்யாத பாவங்கள் இணை வைப்பு, ஷிர்க், செய்யாத பாவங்கள், கொலை கற்பனை பண்ணிப்போமாய்க்கும். நமக்கு எதிராக யாரெல்லாம் இருந்தால் அவனை எல்லாம் போடணும்னு யோசிச்சிருப்போமாய்க்கும். ஆனால் கொலை என்ன செய்யலை, யாரும் கொலை செஞ்சிருக்க மாட்டோம். அதை அந்த பக்கமே நம்ம என்ன தலை வைத்து போயிட்டு இருக்க மாட்டோம். அப்போ இந்த அடிப்படையில் கொலை, கொள்ளை, களவு, விபச்சாரம், சாராய மருந்துதல், போதை பொருள், இப்படி என்று நம்ம ஒரு அதாவது நம்ம செய்யாத பாவங்கள் ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டு போங்க. இதெல்லாம் எப்படி செய்யாமல் நாம் இருந்தோம்? இதெல்லாம் பாவங்கள் தானே, மிகப்பெரிய மாபாதகங்கள். இப்படி ஒரு பட்டியல் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய நிறைய பாவங்கள் உங்களுக்கு பட்டியலில் என்ன செய்யும்? வரும். இந்த பாவம் அதில் பெருமை அடிச்சிடக்கூடாது. இந்த லிஸ்ட்டு மௌலவி போட சொன்னது நல்லது தான், நம்ம எவ்வளோ தூய்மை ஆகிக்கிறோம்ன்ற விஷயம் நமக்கு இப்போ தானே தெரியும் என்று செய்தான் அந்த பக்கத்தாலையும் கொண்டு போயிடுவான். விளங்கிட்டா? அப்படி இல்லை. நம்ம ஒரு பட்டியலை போடுறது எதுக்காக வேண்டி அப்படின்னு சொன்னால், அந்த பட்டியலை போட்டிங்கன்னு சொன்னால் இந்த பாவங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கலை, நம்ம இணை வைப்பின் பக்கம் போகலை, பிதஅத்தின் பக்கம் போகலை, கொலை, கொள்ளை, மது, மாது, போதை, இப்படி என்ற ஒரு பட்டியல் அப்படியே போட்டிங்கன்னு சொன்னால் இந்த பாவங்கள் பக்கம்லாம் போகலை. அங்கே அப்படின்னு அர்த்தம் என்ன? ஹவன் நஃப்ஸ், மனோ இச்சை அதை தூண்டவில்லை. மனோ இச்சை அந்த பாவங்களை என்ன செய்யலை? தூண்டவில்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ நாம் ஒரு முஸ்லீமுடைய போராட்டத்தை தான் பேசிக்க நிற்கிறோம். இதே லிஸ்ட்டை காபிருக்கு சொல்லல. அது வாங்கிட்டா ஒரு முஸ்லீமுடைய மனோ இச்சைக்கு எதிரான போராட்டம். இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்டியலில் எதுவுமே நாம் செய்யாத பாவங்கள் என்ற ஒரு பட்டியல் என்ன செய்யும்? அந்த இடத்துல வரும். அடுத்ததாக நாம் செய்கின்ற ஆசைகள், ஆனால் அல்லாஹ் தடுக்காதவைகள். மனசு ஆசையில் தான் செய்கிறோம், மனசு ஆசையில் தான் அவைகளெல்லாம் ஈடுபடுகிறோம். மனது விரும்பாமல் ஈடுபடுகின்ற என்ற ஒரு பகுதிக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு, மனது விரும்பாமல் என்ன விரும்புகிறோம், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போராடி ஜகாத்து கொடுக்க கூட கொஞ்சம் பாடுபடுறது. 100 ரூபாய் இருக்கக்குள்ளே ஒரு 2 ரூபா பைசா கொடுக்குறதல்ல, 1 கோடி இருக்கக்குள்ள 2.5 லட்சம் கொடுக்குறது. விளங்கிட்டா? கொஞ்சம் போராடி என்ன செய்வோம்? அந்த நேரத்தில் என்ன கஷ்டப்பட்டு அது கொடுப்போம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதல்லாமலும் இஸ்லாம் சொன்ன எத்தனையோ அனுமதித்த விஷயங்கள் என்பதனாலும், ஆனால் மனசு என்ன செய்தது? விரும்பக்கூடிய விஷயங்கள் ஒரு பகுதி இருக்குது, விரும்பக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம செய்து கொண்டிருப்போம். திருமணம் முடித்து பிள்ளைகளாகவும் குடும்பமாகவும் வாழ்கிறோம். அதில் எங்களுக்கு மனோ இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கான 1000 விஷயங்கள் இஸ்லாம் என்ன செஞ்சிருக்குது? வைத்திருக்கிறது. அதை நாங்கள் இஸ்லாம் ஹலால் என்பதற்காக செய்தோமா, மனோ இச்சைக்காக செய்தோமான்றது ரெண்டாவது. ஆனால் அந்த இடத்துல இஸ்லாம் எங்களுக்கு அதை என்ன செஞ்சுக்குது? அனுமதிச்சிருக்குது. எங்களை மனோ இச்சை தான், அது மனோ ஆசை தான். அது அந்த ஹவன் நஃப்ஸ் என்ன செய்கிறோம்? தீர்த்துக்கொள்கிறோம். இந்த அடிப்படையில் ஒரு ஹதீஸ் வருது, பார்க்கலாம் நீங்கள் அபூதாவுதுல. அதாவது இந்த ஸிர் இப்னு ஹுபைஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியை கேட்கிறார் சஃப்வான் இப்னு அஸ்ஸால் என்ற நபி தோழரிடத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஹவர் ரஜுல், ஒரு மனிதனுடைய மனோ இச்சை பற்றி சொன்ன செய்திகள் ஏதாவது இருக்கிறதான்னு கேட்கிறார். ஹவர் ரஜுல், ஒரு மனிதனுடைய அந்த மனோ இச்சை பற்றி சொன்ன செய்திகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்ட கேள்விக்கே சஃப்வான் இப்னு அஸ்ஸால் பதில் சொல்றார். ஒரு செய்தி இருக்குது, நாங்கள் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வந்தார், ஒரு கிராமப்புறவாசி, சத்தமிட்டு ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, அதாவது ஒரு மனிதர் ஒரு சமுதாயத்தை விரும்புகிறார், ஒரு மனிதர் ஒரு சமுதாயத்தை விரும்புகிறார், வலம்மா யல்ஹக் பிஹிம், ஆனால் அவரோட இணைஞ்சிகள் அல்ல, ஆனால் இவர செயல்களாலையும் இணைய முடியலை, இவர செயல்களாலையும் இணைய முடியலை, காலத்தாலையும் என்ன செய்யலை, இணைய முடியலை. இவர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க என்று. அப்போ இது அர்த்தம் என்ன? அவர் பதில் சொல்றது இப்போ எது? ஹவர் ரஜுல், ஒரு மனிதனுடைய ஆசை என்று கேட்டதுக்கு நேரடியாக சொல்ற பதில் தான் இது. இந்த கேள்வி ஒரு மனிதர் கேட்டார், அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அதாவது எந்த ஒரு மனிதன் அல் மர்உ மஅ மன் அஹப்ப யௌமல் கியாமா, மறுமை நாளிலே ஒரு மனிதன் யாரையெல்லாம் விரும்புகிறானோ அவர்களோடு இருப்பான். மறுமை நாளை ஒரு மனிதன் யாரையெல்லாம் இந்த உலகத்தில் மிக நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கேள்வி என்ன? ஸிர் இப்னு ஹுபைஷ் கேட்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனோ இச்சை பற்றி, ஒரு மனிதனுடைய மனோ இச்சை பற்றி ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களாண்டு. பதில் என்ன? சஃப்வான் இப்னு அஸ்ஸால்ட, ஒரு மனிதன் யாரை விரும்புகிறானோ அவர்களோடு மறுமையில் என்ன செய்வான்? இருப்பான்றது. இந்த இடத்துல நம்ம என்ன விளங்குதுண்டா, மனோ இச்சை என்ற பயன்பாட்டை ஹதீஸில் இந்த இடத்துல நல்லதுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குது,
கெட்டதுக்கும் என்ன செய்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. அல்லாஹு தஆலா அனுமதித்த விஷயங்களோடு அவர் விரும்பியவராக இருந்தால், நல்ல மனிதர்களை நல்ல உறவுகளை விரும்பியவராக இருந்தால் அவங்களோடு அவர் என்ன செய்வார்? மறுமையில் இருப்பார். கெட்டதற்காக அவரை விரும்பியவராக இருந்தால் அவர்களோடு இருப்பார். இந்த ஒரு வாரமாக 2 வாரமாக போய்கின்றிருக்குது என்ன, இந்த ஒரு இசையமைப்பாளர், இந்த ஒரு பாடகர் மரணித்ததுக்காக என்ன நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய போராட்ட படலம் ஒன்று என்ன செய்து கொண்டு போய்கின்றிருக்குது. யாராவது அதற்கு எதிர்த்து எழுதினா அவங்களுக்கு அட்வைஸ், நீங்கள் எப்படி எழுதலாமா, சமூக ஒரு பார்வையோடு என்ன செய்யணும் என்று சொல்கின்ற ஒரு லெவலில் இப்போ என்ன செய்து போய்கின்றிருக்குது. இதில் நிறைய பேர் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இசை ஹராமா ஹலால். அதை இசை ஹராமா ஹலால் ரெண்டாவது, இசை ஹலாலண்டே வச்சுக்கினால் அந்த ஆள் பேசினது படித்தாலும் நல்ல விஷயமா? இசை ஹலாலண்டே வைங்களே, இசை ஹலால் ஓகே. அவர் என்ன குர்ஆனாதீஸா பேசிக்கிறாரு, சமூக நலவாக பேசிக்கிறாரு, 99% ஆபாசம். அது இசையோடு படித்தா என்ன, இசையோடு படிக்காட்டி என்ன நினைக்கிறேன், அது இசையோடு படித்தா என்ன, இசையோடு படிக்காட்டி என்ன, 99% ஆபாசம். இதுக்குள்ளே நம்ம ஹலால் ஹராம், ஒருத்தர் இசை ஹராமா ஹலாலான்னு எதுக்கு ஆராய்ச்சி செய்யலாம்? ஒருத்தர் கசீதா படிக்கிறார் நிலைக்கிட்டா, ஒருத்தர் ஒரு மார்க்க விஷயம் படிச்சுட்டு, ஒருத்தர் ஒரு இஸ்லாமிய பாடம்ன்ற ஒரு பாடலை படிச்சுக்கிறார். அங்கே போய் இசை ஹலாலா ஹராமாண்டா சப்ஜெக்ட் சரி, என்ன கண்டென்ட் சரி, முஹ்தவா சரியா இருக்கு, சரியான விஷயம். அப்போ இசை ஹராமா ஹலாலான்னு அங்கே பேசலாம். இது அத்தனையும் குப்பைக்குள்ளே இசை இருந்தா என்ன, இசை இல்லாட்டியும் என்ன, எல்லாம் பச்சை ஆபாசம். ஆனால் முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் என்ன எழுதுறாங்க, இன்று இரவு முழுதும் அதான் எதிர்ப்பு எழுதுறாங்களாம், நானும் எனது மனைவியும் சேர்ந்து அவருடைய முழு பாடலையும் கேட்டு முடிக்க போகிறோம். நீங்கள் அது பிரச்சனை என்ன, நாங்கள் அதுக்கு எதிர்க்கவும் இயலாது. ஏன் தெரியுமா? அவர் விரும்புகிறவரோட தான் அவர் மறுமையில் இருப்பார். அவர் விரும்புகிறவரோட தான் அவர் மறுமையில் இருப்பார். அவர் விரும்புகிறவருக்காக அவர் போராடுறாரு. நாங்கள் நம்ம விரும்புகிறவங்களுக்காக என்ன செய்யணும், போராடணும். ஒரு சிலர் எழுதுகிறார்கள் என்ன, இந்த மாதிரி ஒருத்தர் துவாவை கேட்டிக்கிறார். எப்படி என்று சொன்னால், யாரெல்லாம் அவரை சொர்க்கத்துக்கு போடு, முஸ்லீம்களை நரகத்துக்கு போடு. என்ன பிரச்சனைன்னு கேட்டு பார்த்தா, அவர் இஸ்லாத்துக்கு வராது இந்த குரூப் தான் காரணம், இந்த முஸ்லீம்கள் தான் என்ன காரணம். அதனால் முஸ்லீம்களை நரகத்தில் போட்டுரு, அவரை சொர்க்கத்தில் போட்டுரு. சுபஹானல்லாஹ். இதை என்ன, அதாவது இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த ஹவா, அந்த மனோ இச்சை, அந்த மனிதனை விமர்சிக்கிற பேசாத விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர். அவரை பற்றி பேசிடாத நீ என்ன செஞ்சுக்கிறாய்? யார்கிட்ட கேட்குறாங்க? நல்ல நல்ல விஷயங்கள்லாம் படிப்பிச்சுக்கிற ஆசிரியர்மார்கள்ட்ட, உஸ்தாத்மார்கள்ட்ட கேள்வி என்ன தெரியும், நீ என்ன செஞ்சுக்கிற சமுதாயத்துக்கு? அவர் செஞ்ச ஏதாவது செஞ்சுக்கிறியான்னு சொல்லி, அவர் செஞ்ச ஏதாவது செஞ்சுக்கிறான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த ஒரு மனோ இச்சை அவங்களுடைய உள்ளத்தில் இஸ்திகாமா. இப்போ இந்த மாதிரி ஆக்களை நீங்கள் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும், மார்க்க உரை நிகழ்த்தினாலும் சரி வராது. ஏன்னா காரணம் நோயாளிகள். அவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்க? நோயாளிகள் என்ற நிலைமையில் இருக்கிறாங்க. இவர்களில் ஒரு பெரும் சட்டம் ஒன்று எப்ளை ஆகினால்தான் அது விலகும். இப்போ உதாரணமாக மிர்சதல் கனவி என்ற ஒரு நபித்தோழர், மனோச்சையோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி இது. அவர் விபச்சாரம் என்னது அல்லாஹு தாலா ஹராமாக்கி ஒதுங்கி மதீனால வாழ்றாரு. மதீனால வாழக்கூடிய ஒரு நபித்தோழர். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், இஸ்லாத்துக்கு முந்தின காலத்தில் மனிதர்கள் தவறான உறவுகளில் ஈடுபட்ட ஒரு சிலர் இருப்பாங்க. எல்லாரும் இல்லாது விட்டாலும் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அந்த மாதிரியான தவறான தொடர்புகளில் இருந்த ஒருவர் அவர். இவர் பத்ரில் இந்த உஹதில் கைது செய்யப்பட்ட நபித்தோழர்களை காப்பாற்றுவதற்காக மக்காவுக்கு வராரு. அந்த கைது செய்யப்பட்ட ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வேண்டி. அப்படி வார டைமில் இவருடைய நிழலை இவரோடு ஆரம்ப காலத்தில் தவறான தொடர்பு இருந்த ஒரு பெண்மணி, ஐநாக் என்ற ஒரு பெண்மணி கண்டுடுறான். கண்டுட்டு மிர்சத் மர்ஹபான்றாங்க. மிர்சதா வாருங்கள் நல்வரவாகட்டும் என்று சொல்லி மிர்சதை என்ன செய்கிறாரு, அந்த பெண்மணி கூப்பிடுறாங்க, வச்சாரு. அப்போ இந்த நேரத்தில் உடனேயே மிர்சத் சொல்கிறாரு, யா இனாக் இன்னல்லாஹ் ஹர்ரமஸ்ஸினா, அல்லாஹு தாலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான், அல்லாஹு தாலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான் அப்படின்னு. நீ இப்போ விபச்சாரத்தில் ஈடுபடலைண்டா நீ என்ன வேலை செய்ய வந்திக்கிறான்றதை நான் சத்தம் போட்டு என்ன செஞ்சுருவேன், வெளியே சொல்லி விடுவேன் அப்படின்றான். அப்போ இவர் இன்னல்லாஹ் ஹர்ரமஸ்ஸினா, அல்லாஹு தாலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான்னு சொல்லிட்டு எடுக்க வேண்டிய நபித்தோழரை தூக்கிக்கண்டு ஓடி என்ன செய்கிறாரு, எப்படியோ தப்பி வண்டி இந்த ஒட்டகத்தில் ஏறி இந்த மதீனாவுக்கு சேர்ந்துடுறாரு. ஆனால் மதீனா வரும் வரைக்கும் சைத்தான் மிர்சாதல் கனவியோடைய வாரா. என்ன, அவருடைய உள்ளம் உண்டை ஹவா, அதை விரும்புவதை சைத்தான் கண்டுட்டான்னு வைங்களேன். சைத்தானுக்கு மறைவான ஞானம் இருக்குதா? சைத்தானுக்கு மறைவான ஞானம் இருக்குதா? இல்லை. நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். மலக்குல் மௌத்துக்கு மறைவான ஞானம் இருக்கிறார். நன்மை தீமை எழுதுறாரு. ஒரு மனிதன் நினைத்தால் எழுத மாட்டார், செஞ்சார் எழுதுவாண்டு வரை தானே. அவருக்கு மறைவான ஞானம் இருக்குதா? உலகத்தில் அல்லாஹ்வுக்கு தவிர வேறு யாருக்கு என்ன மறைவான ஞானம் இல்லை. அப்படின்றா எண்ணங்களில் ஒரு எல்லை வரைக்கும் தான் அவங்களுக்கு என்ன செய்யலாம், வரலாம். அல்லாஹ் தாலா ஆற்றல் கொடுத்த இடம் வரைக்கும் தான், மற்றபடி என்ன வர முடியாது. சைத்தானுக்கும் மறைவான ஞானம் இல்லை. நம்ம நினைக்கிறதெல்லாம் சைத்தான் நினைப்பான்னு நினைச்சிடக்கூடாது.
நாங்கள் நினைக்கிறதெல்லாம் சைத்தான் நினைப்பாண்டு. என்றைக்கு அந்த மனோ இச்சையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோமோ, எங்களோட ஆசையாக எங்களது உணர்வாக வெளிப்படுத்துகிறோமோ, அன்றைக்கு என்ன செஞ்சிடும், இவனுக்கு இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயம் சொல்லி விளங்கிறோம். அதனால ரசூலா கெட்ட கனவுகளை மற்றவங்கள்ட்ட என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம்ன்றாங்க. ஏன்? அது வரைக்கும் சைத்தானுக்கு தெரியாது, அது வரைக்கும் அந்த இப்லீஸுக்கு தெரியாது. ஆனால் என்றைக்கு அந்த விஷயத்தை நம்ம வெளியே சொல்லி பரத்துறோமோ, அந்த கெட்ட கனவுகளுக்கு தூண்டுதலாக இருந்த சைத்தான் அல்லாத அந்த கூட்டத்தினருக்கு என்ன செஞ்சிடும், செய்தி தெரிய வந்துடும். அதோட நடக்கக்கூடிய செயல்கள்லாம் கனவுல நடந்ததை அப்ளை பண்ணுற மாதிரியே ஆக்கிடுவான். இதனால் இப்லீஸ் வந்து என்ன, இந்த விஷயத்தை விருப்பத்தை தெரிஞ்ச உடனேயே மக்காலிருந்து மதீனா வரைக்கும் பிரயாணம். இவர் வந்து அந்த காப்பாற்றி விட்டுட்டு ரசூல்லாங்கிட்ட வராங்க. அல்லாஹ் தூரே, நான் வந்து இனாக்கை திருமணம் முடிக்க வேண்டும் விளங்கிட்டு அப்படி வந்து இருப்பேன். சைத்தான் வரதெல்லாம் ஹலாலான ரூட்டில் தான், ஹராத்தை தான் கொண்டு வருவான். ஆனால் எப்படி வருவான், கல்யாணம் முடிச்சு பிரச்சனை இல்லை, சைத்தாண்ட அட்வைஸ் விளங்கிட்டா, நீ என்ன செய், இனாக்கை திருமணம். ஏன்னா மதீனால எந்த ஒரு சாலிகான பெண்ணும் இல்லாத மாதிரியும் சுத்தமான எந்த பெண்களும் இல்லாத மாதிரி இனாக்கை தவிர பெண்ணே இல்லாத லெவலுக்கு என்ன செஞ்சிருவான் இப்லீஸ், கொண்டு வந்துடுவான். அதனால் அதுக்கு போட்ட ஒரு வழிதான் திருமணம். திருமணத்தை இஸ்லாம் ஹலாலாக்கி இருக்கிறது. அப்போ ரசூல்லாங்கள்ட்ட போய் கேட்குறாரு, அன்கிஹு இனாக்கன், நான் இனாக்க திருமணம் முடிக்கவான்னு கேட்குறாங்க. ரசூல்லாங்க அமைதியாகிறாங்க. மனோ இச்சை ஒரு ஹலாலான ரூட்டில் ஒரு ஹராமான இடத்தை அடையுமாக இருந்தால் அந்த வழிகளை அறிந்தவன் யாரு, ரப்புல் ஆலமீன். அப்போ ரப்புல் ஆலமீன் ஒரு முஃமின் எங்கேயெல்லாம் தனது அந்த மஸல்லா வழி தவறக்கூடிய இடங்கள் இருக்குதோ அந்த இடங்கள்ல எல்லாம் ஒரு என்ன, ஒரு அச்சாணி அல்லாஹ் தஆலா வச்சிருப்பான். அல்லாஹ் அப்போ தான் குர்ஆன் வசனம் இறக்குறான், விபச்சாரம் செய்தவர்கள் அதே மாதிரி ஒருவரை தான் என்ன செய்யணும், திருமணம் முடிப்பார் அப்படி என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறான். இது கதரனோ ஷரஅனோ விளங்கிட்ட சட்டமாகவோ அல்லது என்ன அல்லாஹ்வுடைய தக்தீராவோ அந்த வசனம் என்ன செய்து இறங்குது. இந்த வசனம் இறங்கின பின்னால வஹுர்ரிம ஸாலிக அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு இந்த அதாவது ஒழுக்கமற்றவர்களை திருமணம் செய்வது ஹராமாக்கப்படுகிறது அப்படி என்று சொல்ற குர்ஆன் வசனம் இறங்குது. மிர்சத அணைச்சி அல்லாஹு தாலா இந்த மாதிரி திருமணத்தையும் ஹராமாக்கிட்டான். ஏற்கனவே விபச்சாரம் தான் ஹராம், இப்போ என்ன இந்த மாதிரி திருமணமும் என்னது ஹராம், திருமணம் ஹராமாக்கப்பட்டது அது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், இந்த ஹவா மனிதனுடைய அந்த உளத்தூண்டுதல் என்கின்ற அந்த பகுதி என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த அமைப்பில் என்ன செய்யும், ஒரு மனிதனை கொண்டு போகும் உளத்தூண்டுதல். அப்போ ஹலாலான விஷயங்கள்லையும் இந்த உளத்தூண்டுதல் வரும் என்பதை, அந்த மனிதனோட அந்த மஹப்பத்தின் அடிப்படையில் அந்த உளத்தூண்டுதல் வரும் என்பதை அந்த ஹதீஸ் என்ன செய்கிறது, சொல்கிறது. எதில் நம்ம அபூ தாவூத்ல வருதுன்னு சொன்னோமே அந்த ஹதீஸ் சொல்லுகிறது.